ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டைரக்டரி பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ திஸ் வில் பி ஃபார் எனி பீப்பிள் ஹூ இஸ் இன் த நெட்வொர்க்கிங் ஃபீல்ட் ஆர் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட். இட் கேன் பி ஃபார் பென் டெஸ்டர்ஸ் ஆர் நெட்வொர்க் அட்மின்ஸ் ஆர் சிஸ்டம் அட்மின்ஸ். நீங்க வந்து காலேஜ்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரீங்கன்னா, கண்டிப்பா ஆக்டிவ் டைரக்டரி தெரியாம இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா புதுசா கத்துக்க போறீங்க. ஸோ திஸ் செஷன் going to be in theoretical part as well as practical நம்ம parallel பண்ண போறோம். So we are going to use a platform called TryAcme. So let's dive in. So இதான் Active Directory Basics. இதுக்கான லிங்க் நீங்க just win AD basics அப்படின்னு TryAcmeல இல்ல கூகுள்ல கொடுத்தீங்கன்னா you will be getting it. So it's a free box. Anybody can do it. So first என்ன பண்ணிடுறேன், I'll start the attacker box as well as the Active Directory box. ஓகேங்களா? So we have two boxes here. ஒன்று வந்து அட்டாக்கர் பாக்ஸ் விச் இஸ் ஆர் காலி லினக்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தி ஆக்டிவ் டைரக்டரி பாக்ஸ் விச் இஸ் ப்ரொவைடட் பை ட்ரைஆக்மி. ஸோ ரெண்டுமே பூட் ஆகட்டும். ஐ மினிமைஸ் இட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்க்கலாம் ஆக்டிவ் டைரக்டரி பேசிக்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கார்பரேட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே கார்பரேட்டுக்கு ஒரு பேக் போனாக வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட் சிம்பிளிஃபைஸ் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிவைசஸ். உங்க ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கம்பெனியா இருக்கட்டும், அங்க இருக்கிற எல்லா டிவைசஸ், இட் கேன் பி நெட்வொர்க் டிவைசஸ், மஷின்ஸ், யூசர்ஸ் அக்கௌண்ட் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி தான். ஸோ இஃப் அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட், இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்றீங்க உங்களோட கம்பெனில, யூ வில் பி கிவன் வித் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அந்த பர்டிகுலர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு யூ கேன் லாகின் டு எனி சிஸ்டம் யூ வாண்ட். உங்களுக்கு கொடுத்த லேப்டாப்ல மட்டும் நீங்க லாகின் பண்ண மாட்டீங்க. யூ கேன் ஏபிள் டு லாகின் வித் எனி சிஸ்டம் அக்ராஸ் தி கம்பெனி. அந்த டொமைனுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி. உங்களோட மிஷின் கிராஷ் ஆனாலும் இன்னொரு சிஸ்டம்ல இருந்து நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கான பேக்கப் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு லாகின் ஒரு சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்க வந்து தெளிவா இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரூம்ல நீங்க எதை பத்தி கத்துக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி இஸ், what an active directory domain is, what are the components of active directory domain, forest na enna, domain trust na enna, trust relationship na enna, tree na enna, root na enna, இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் பண்ண சர்டிஃபிகேஷன்ஸா இருக்கட்டும், லைக் சிஆர்டிபி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி பத்தின ஒரு பேசிக்ஸ் வந்து ரொம்ப தெளிவா அவங்க கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க டைரக்ட்லி தே வென்ட் இன் டு அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் மோட். ஓகேங்களா? பட் நான் பார்த்த வரைக்கும் ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப ஒரு ஜெனரிக் டேர்மா ஒரு ஒரு புது ஆளு கத்துக்கிறாங்க அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரைஆக்மையும் ஹேக் த பாக்ஸ் அகாடமியில உள்ள பாக்ஸஸ் தான் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி தியரட்டிக்கல் ஆர் ப்ராக்டிக்கல். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see in this particular live session. அண்ட் இதுல செக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you'll be completing the first introduction part. So second வந்து விண்டோஸ் டொமைன் அப்படின்னா என்ன. ஸோ இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பிக்சரைஸ், நீங்க வந்து ஒரு ஸ்மால் கம்பெனி வந்து தொடங்குறீங்க. அங்க வந்து ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர்ஸ் ஒரு 5 யூசர்ஸ் தான் இருக்காங்க. இந்த 5 யூசர்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா யூ ஆர் தி சிஸ்டம் அட்மின். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் போயிட்டு என்ன இஷ்யூஸ் இருக்கோ, அதுல என்ன பாலிசி இருக்கோ, நீங்க இண்டிவிஜுவலா போய் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் a ரிலாக்ஸ் ஜாப். இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் கோயிங் ஃபர்தர், உங்களோட கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனியா மாறுது. லைக் யூ ஹேவ் லைக் 157 கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் 320 users located and across the office. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு ஆளா போயிட்டு நீங்க இது பண்ண முடியுமா? ஸோ த ஆன்சர் இஸ் நோ. உங்களால இது பண்ணவே முடியாது. ஒரு எத்தனை சிஸ்டம் அட்மின் வச்சிருந்தாலும் சரி, உங்களால வந்து பாத்தீங்கன்னா 157 கம்ப்யூட்டர்ஸோ இல்ல 320 யூசர்ஸோ உங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் டொமைன் அப்படின்ற வந்து வருது. ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் டொமைன் இஸ் நத்திங் பட் தி டொமைன் கண்ட்ரோலர் ஆர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவங்க வந்து இங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க. To overcome these limitations, we can use Windows domain. Simply put, Windows domain is a group of users, computers under the administration of given business. The main idea behind a domain is to centralize the admin of components of a Windows computer network in a single repository called Active Directory அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்வர் தட் ரன்ஸ் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இஸ் நோன் அஸ் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ரெபாசிட்டரியில வர்றது ஆக்டிவ் டைரக்டரி. அந்த சர்வர் ரன் ஆகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர். ஆக்டிவ் டைரக்டரி சர்வீசஸ் ரன் ஆகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் ஒன் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ யூ கேன் கனெக்ட் வித் n நம்பர் ஆஃப் சிஸ்டம். இங்க பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ஸ், ஒர்க் ஸ்டேஷன்ஸ், லேப்டாப்ஸ், ஃபைல் சர்வர், டேட்டாபேஸ், இது எல்லாமே வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட டொமைன் வந்து ஒரே ஒரு டொமைன் தான், tryacme.com. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்
So you can log into any of the machines in the network, in the same network with a minimal effort அப்படின்னு சொல்றாங்களா. அது மாதிரி மேனேஜிங் செக்யூரிட்டி பாலிசிஸ். இப்போ வந்து இந்த மஷின்ஸ்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி, இந்த பர்டிகுலர் டாபிக் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து தே ஹேட் டிசைன் தட் ஆக்டிவ் டைரக்டரி மஷின் அப்படின்னு. ஸோ யூ வில் பி கெட்டிங் இட். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேற வேற செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பென் டெஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி பாலிசி ஆர் குரூப் பாலிசி செட்டிங்ஸ் இருக்கும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இப்போ சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி பாலிசிஸ். ஸோ அவங்களால சில விஷயங்கள் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அந்த கண்ட்ரியோ வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்களா, அதுதான் வந்து எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ நம்ம சொல்லியுமே உங்களுக்கு புரியல, யூ ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் ஆன் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் தே ஆர் கிவிங் சம் எக்ஸாம்பிள்ஸ் வித் ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே யூ வில் பி கெட்டிங் தி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் யூ கேன் லாக் இன் வித் தட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இன் என்டையர் த கேம்பஸ். ஓகேங்களா. ஸ்கூல்ஸ்லையும் இல்லை காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுதான் லைக் ஈஸி டு சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தே ஹேட் கிவன் சம் டாஸ்க். ஸோ வெல்கம் டு டிஹெச்என் ஐஎன்சி விச் இஸ் தி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி அ நியூ ஐடி அட்மின் ஆஃப் டிஹெச்எம் இன்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு. ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் இஸ் டு ரிவ்யூ தி கரண்ட் டொமைன். ஸோ தே ஹேட் ஆல்ரெடி கிரியேட்டட் அ டொமைன் கால் thm.local அண்ட் சில கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தே ஆல்சோ கிவன் யூ சம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வித் தி டொமைன் கண்ட்ரோலர் ஐபி. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். அண்ட் எப்படி இதை லாகின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஆல்ரெடி அ ட்ரையாக்மி யூசர் நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம். ஒன்று வந்து யூ வில் பி ஹேவிங் தி விபிஎன் பேக்கேஜ், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு யூ வில் பி ரன்னிங் இட். அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக இந்த பர்டிகுலர் ஐபியை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி இந்த ட்ரையாக்மி நெட்வொர்க். அப்படி இல்லைனா நான் இப்போ பண்ண மாதிரி ஸோ ஐ ஹாவ் அ அட்டாக்கர் பாக்ஸ் வித் மீ. என்னால் வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலர் மெஷினை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த டொமைன் கண்ட்ரோலர் மெஷின். ஸோ வி ஆர் லாக்ட் இன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த அப்ஜெக்டிவ்ஸை முடிச்சிடலாம். தென் வில் கோ இன் டு த லேப். ஸோ அப்படியே கீழே வாங்க, குவிஸுக்கு பார்க்கலாம். In Windows domain, credentials are stored in centralized repository called, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதா, அதுக்கு ஆன்சர் என்ன, ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ செக்இன் பண்ணிக்கோங்க. The server in charge of running Active Directory services என்ன உங்களுக்கு தெரியுமா? டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இதையும் செக்இன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் அப்படின்னா என்ன. ஸோ ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் என்னென்னலாம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம லேப் ஓப்பன் பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் ஓப்பன் த லேப். I'll open it in a separate window. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I'll open it in a separate window. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இது வந்து என்னோட அட்டாக்கர் பாக்ஸ், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இது வந்து என்னுடைய டொமைன் கண்ட்ரோலர், அதாவது ட்ரையாக்மியில் கொடுத்த டொமைன் கண்ட்ரோலர் சர்வர். ஓகேங்களா. ஸோ ஒரு டொமைன் கண்ட்ரோலர் எப்படி இருக்கும், ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும், அதில் சில செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது செட்டிங்ஸ் போய் பார்க்கணும் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா தெரியும். யூ வில் பி கெட்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட்டை தான் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரையாக்மி ரூமில் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லுவாங்க. அண்ட் தே ஆல்சோ கோயிங் டு கிவ் சம் டாஸ்க் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா. ஸோ இந்த thm.local அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் டொமைன். அதுக்கு கீழே தான் வந்து இதெல்லாம் வரும். என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வரும், நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி மாதிரியே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் சர்வர்ஸ் விச் இஸ் ரெண்டு டிபி சர்வர் இருக்கு, ஒரு வெப் சர்வர் இருக்கு, அண்ட் யூ ஹேவ் சம் பிசிஸ், ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் சம் ஆஃப் த லேப்டாப். ஓகேங்களா. இந்த பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படின்னு போட்டு ஃபிலிப் அப்படின்னு இருக்கும். இது ஃபிலிப்போட லேப்டாப், சோபியோட லேப்டாப். ஸோ ஒரு சிஸ்டம் அட்மினுக்கு ஆர் டொமைன் கண்ட்ரோலர் ஆர் டொமைன் அட்மினுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர் அவங்களோட ரெஃபரன்ஸுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் டொமைன் கண்ட்ரோலர். அந்த மெஷினோட பேர் தான் வந்து ஏடி பேசிக்ஸ். இங்கேயே வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. தென் அப்படி இங்கே வந்தீங்கன்னா we have users. எந்தெந்த யூசர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூசர்ஸ். ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் அந்த யூசர் என்ன பண்ணுவார், அவரோட ரோல் என்ன, லைக் டைப் என்ன, இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வருவார், அண்ட் அவரோட டாஸ்க் என்ன, லைக் அவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி we will be setting up things. ஓகேங்களா. அந்த மாதிரி they have given some OUs in the sense organizational units. இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் எல்லாருக்குமே வந்து ஒரே செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் போட முடியாது. ஸோ you need to split them into departments. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
தெரியும். ஐடி, மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ரிசர்ச் அண்ட் சேல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேட் ஓயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸில் வேற யூசர்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடியில் போனோன்னா இத்தனை பேர் இருக்காங்களா, இத்தனை யூசர்ஸ். மேனேஜ்மெண்ட்டில் இத்தனை யூசர்ஸ் இருப்பாங்க. மார்க்கெட்டிங்கில் மார்க் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஓயூஸ் ஆர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இண்டிவிஜுவல்ஸ் தான் இருப்பாங்க. சேம் யூசர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஆர் எல்லா ஓயூஸ்லையுமே வந்து இருக்க முடியாது. ஒரு யூசர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்க முடியும். அவங்களுக்கான ஜிபியூஸ் லைக் குரூப் பாலிசி செட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி பிரின்சிபல் செட்டிங்ஸாக இருக்கட்டும், இப்படி தான் வந்து ஒரு டொமைன் அட்மின்ஸ் ஆர் சிஸ்டம் அட்மின்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஓயூஸா. அண்ட் வி ஹேவ் டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஓகேங்களா, என்னென்ன யூசர்ஸ், குரூப்ஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ்லாம் இருக்குன்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, தென் பேக் டு ரூம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் டைரக்டரி வந்து ஒரு கேட்டலாக் மாதிரி, ஒரு ஃபோன் புக் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். ஃபோன் டைரக்டரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேர்ல அவங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பழைய பிஎஸ்என்எல் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ்ங்கிறது ஒரு கேட்டலாக். அது வந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹோல்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் ஹோல்டு பண்ணும். லைக் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் யூசர்ஸ், குரூப்ஸ், மஷின்ஸ், பிரிண்டர், ஷேர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூசர்ஸ். ஸோ யூசரோட ஆப்ஜெக்ட்ல வந்து இது வந்து ஒரு காமன் ஆப்ஜெக்ட் தான். யூசருங்கிறது ஒரு இன் பர்சன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சர்வீஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் யூசர் அக்கௌண்ட்லேயே வந்து 2 விதமா இருக்கும். ஒன்று வந்து ஒரு பீப்பிளை குறிக்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கிளாரே ஆர் மேரி ஆர் பிலிப் அப்படிங்கிறது ஒரு யூசர். இவங்கெல்லாம் வந்து பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் சர்வீஸ் அக்கௌண்ட்டை காமிக்கிறேன் கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட். ஒரு டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஐஏஎஸ் லைக் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், மைக்ரோசாஃப்டோட ஒரு வெப் சர்வரை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் தான் தேவை. இதில் வந்து நார்மல் பீப்புளால் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா, கிளியரா. நெக்ஸ்ட் வந்து மஷின்ஸ் அக்கௌண்ட். மஷின் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மஷின்லாம் வந்து விச் இஸ் எண்டிங் வித் டாலர் சிம்பிள், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஷின் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம மஷின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இங்கே கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் கிளிக் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூ கேன் சி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது என்ன ஒர்க் ஸ்டேஷனா, சர்வரா, இதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது, எந்த மெம்பரால் இதால் ஆக்சஸ் பண்ண முடியும், அதோட டெலிகேஷன் என்ன, ஹூ கேன் மேனேஜ் இட். ஸோ இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம்ல. யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி குரூப் இருக்குது. அதில் காமனான செக்யூரிட்டி குரூப்பை தே ஹேட் கிவன் சம் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன் அட்மின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டொமைன் அட்மின் ஹேஸ் ஆல் கண்ட்ரோல். ஹி கேன் டூ ஏபிள் டு டூ எனிதிங். ஹி ஹேஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ். இப்போ நம்ம நார்மலாக ஒரு லேப்டாப்பில் ஒரு ஆர்கனைசேஷனில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ஸ்டாண்டர்ட் யூசர் ப்ரிவிலேஜ். பட் நீங்கள் ஒரு ரன் ஆஸ் அட்மின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜில். ஸோ அதுக்கு வந்து சில கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். அது வந்து டொமைன் அட்மின் கிட்ட தான் இருக்கும், இல்லை சிஸ்டம் அட்மின் கிட்ட தான் இருக்கும். ஸோ டொமைன் அட்மின் கேன் manage the entire domain. So he is the administrator for it. He can do anything he want, or ஏதாவது administrator principalsலாம் மாத்தணும்னா he can able to do it. இதுவே சர்வர் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he also admin the domain controller, பட் அவரால் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல பண்ண முடியாது. இதுவே பேக்கப் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா he has access to all the files in the machine, பட் அவரால் பேக்கப் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவே அக்கௌண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா he can able to create or modify the account. டொமைன் யூசர்ஸ்னா நம்ம கம்பெனியில் நம்மலாம் வந்து ஒரு டொமைன் யூசர்ஸ் தான். ஓகேங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர்ஸ் தான். நம்ம வந்து டொமைன் அட்மின் கிடையாது. இது டொமைன் கம்ப்யூட்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லேப்டாப்ஸ், ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து டொமைன் கம்ப்யூட்டர்ஸ். டொமைன் அட்மின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட மஷினில் இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஐபி ஆர் இந்த ஒரு பர்டிகுலர் மஷின் மட்டும் தான் டொமைன் கண்ட்ரோலர். ஓகேங்களா, இதேமாரி நம்ம இந்த கம்ப்ளீட் மஷினில் பார்க்க போகிறது ஒரே ஒரு டொமைன் கண்ட்ரோலர் தான். பட் உங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆர் என்டையர் எந்த சிட்டியில் பார்த்தாலும் சரி தே ஹாவ் மல்டிபிள் டிசி இன் இட். ஓகேங்களா, ஈவன் நீங்கள் சிஆர்டிபி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அரௌண்ட் 1 or 2 டொமைன் கண்ட்ரோலர் தான் இருக்கும். மோர் தென் தட் இருக்காது. பட் இதுவே சிஆர்டிஇ சர்டிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 5 டொமைன்ஸ், ஃபாரஸ்ட், நிறைய அட்டாக்ஸ்லாம் வரும். ஓகேங்களா, கிராஸ் டொமைன் அட்டாக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் இவங்க வந்து இங்கே கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. லைக் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன, ஒவ்வொரு ஓயூஸ்னா என்ன, இந்த மாதிரி இவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ டேரக்டாக வில் ஜம்ப் இன்டு த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். விச் குரூப் நார்மலி அட்மினிஸ்ட்ரேட்டட் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் இன் டொமைன். இது யாரு டொமைன் அட்மினா? ஓகே, வாட் would be the name of the machine associated with the name? ஓகே, டாம் பிசி அப்படின்னு இருந்ததுன்னா அதோட மஷின் நேம் எப்படி இருக்குன்னா டாம் பிசி டாலர்.
செக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ உங்களுடைய கம்பெனி வந்து கிரியேட்ஸ் a new department for quality assurance. Which type of container should we use to group all the quality assurance users so that policy can be applied? ஓகே. இதுக்கு என்ன குரூப் கிரியேட் பண்ணுவாங்க? ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ். ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ். டன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து மேனேஜிங் யூசர்ஸ் இன் ஆக்டிவ் டைரக்டரி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கம்பெனியில் இது வந்து ஒரு கம்பெனி ஸ்ட்ரக்சரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. லைக் ஜென்ரல் மேனேஜர் டேனியல் அப்படின்னு இருக்காங்க. இதில் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்னு இருக்காரு. ஸோ தே ஹேட் கிவன் திஸ் சார்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் த ஆக்டிவ் டைரக்டரி பாக்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆக்டிவ் டைரக்டரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னா அவருக்கு ஒரு செக்யூரிட்டி பாலிசி இருக்கும். மார்க்கெட்டிங், சேல்ஸ் ஒரு ஐடி அப்படின்னா அவங்களுக்கு தனி ஓயூஸ், தனி செக்யூரிட்டி பாலிசிஸ் இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் நம்ம வீடியோஸ்ல. இப்போ நீங்க வந்து ஒரு ஓயூஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஓயூஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிளிக் ஆன் த டிஹெச்எம் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ கம்ப்யூட்டர், யூ கேன் கிரியேட் அ ஓயூஸ், பிரிண்டர், யூசர். இதுல கொடுத்துருக்க எல்லாமே யூ கேன் ஏபிள் டு கிரியேட் இட். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு கொடுத்த டாஸ்க் வந்து கிரியேட் ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ். நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னே I created a I created a OU or a department called students. இதில் நான் வந்து யூசரை கிரியேட் பண்ணணும்னா அகெயின் ரைட் கிளிக், கோ டு யூசர் அண்ட் யூசரோட நேம் வந்து யூ கேன் ஏபிள் டு கிரியேட் லைக் சைபர் ஆடம் ஆர் உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குமோ அது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? லாகின் நேம் வந்து இங்கே என்ன லாகின் நேம் கொடுக்குறீங்களோ அந்த லாகின் நேம்லேயே தான் நீங்கள் வந்து சைன் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்காம உங்களால் போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டு கேட்குது. So we need to have a valid password. So I'm just giving some password. So it has some password validation feature also. நீங்க வந்து ஈஸியான பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது கண்டிப்பா. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே யூ கிரியேட்டட் அ ஓயூ அண்ட் யூ கிரியேட்டட் அ யூசர். ஓகேங்களா? இந்த ஓயூக்கு வந்து யூ கேன் அசைன் அ செப்பரேட் கம்ப்யூட்டர் ஆல்சோ டு தட் பர்டிகுலர் யூசர். அதுவுமே நீங்கள் ஓயூவில் வந்து லைக் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ்லேருந்து பண்ணலாம். லைக் நியூவில் போயிட்டு கம்ப்யூட்டர், நான் ஒரு புது கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் தட் ஹி கேன் ஏபிள் டு ஒர்க் ஆன் இட் அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு டெலிட், இப்போ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டெசிஷன் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை வந்து டெலிட் பண்ணுங்க ஆக்டிவ் டைரக்டரியில் அப்படின்னா, இஃப் யூ கோயிங் டு கோ ஹியர் அண்ட் டெலிட்டிங் திஸ் பர்டிகுலர் ஓயூ, இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்றீங்க அண்ட் இட் வில் ஷோ யூ சம் எரர் லைக் யூ டு நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் ப்ரிவிலேஜ். நமக்கு கொடுக்கப்பட்ட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அட்மின் தான். பட் நம்மளாலே இதை டெலீட் பண்ண முடியல பிகாஸ் தேர் இஸ் அ ப்ரொடெக்ஷன் பிஹைண்ட் இட். ஸோ இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா ஐ கெஸ் இங்கே இல்லை, ஃப்ரம் ஹியர் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா சம்வேர் ஐ சீன் மேம். இதில் நம்மளோட ரூட் டொமைன்ல இருந்தா ஐ கெஸ் ஐ ஃபர்கட். ஓகே, இங்கே வியூ ஆப்ஷன்ஸில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் போங்க. வியூவில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் போனீங்கன்னா அண்ட் போயாச்சு அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ தே ஹாவ் சம் ஃபீச்சர் கால்ட் ப்ரொடெக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆக்சிடென்டல் டெலிஷன். ஒருவேளை டொமைன் அட்மின் ஆக்சிடென்ட்டாக அந்த பர்டிகுலர் ஓயூவை டெலிட் பண்ண நினைச்சாரு அப்படின்னா தே ஹாவ் திஸ் ஃபீச்சர் கால்ட் ப்ரொடெக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆக்சிடென்டல் டெலிஷன். அதுதான் வந்து நம்மளை தடுக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே போகிறேன். இதில் போயிட்டு நான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். எஸ், ஹியர் வி வில் பி கெட்டிங் தட். ஸோ இந்த ஆப்ஷன் தான். இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். வியூவில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சரில் போயிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் போன அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் இருக்கும். இதை நீங்கள் தூக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு டெலிட் த ஓயூஸ். ஸோ அந்த ஆக்சிடென்டல் டெலிஷன்லேருந்து எடுக்க தான் அந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் இருக்குது அட்வான்ஸ் ஃபீச்சரில். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து டெலிகேஷன். ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டெலிகேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, நீங்கள் சில கம்பெனியில் உங்களுக்குமே வந்து ஒரு டெலிகேஷன் பொறுப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பதிலாக உங்களோட மேனேஜர் வந்து அந்த டெலிகேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஷீட் சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்ன சொல்கிறது, நீங்கள் ஆப்சென்ட் ஆனால் அதுக்கு ஒரு சமிஷன் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பதிலாக வேறு யாரோ அந்த செயலை ஒரு அந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. சேல்ஸ் டீம்லேருந்து ஒரு டெலிகேஷன் பண்ணுறோம், டெலிகேட் கண்ட்ரோல். அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கிவிங் சம் டெலிகேஷன் டு திஸ் காய் கால்ட் ஃபிலிப். ஃபிலிப்புங்கிற ஒரு ஐடி டீமில் உள்ள நபர்.
ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து அந்த டெலிகேஷன் குடுக்குறாங்க. எதுக்கு அப்டின்னா, பிகாஸ் ஐடி டீம் என்ன பண்ணுவாங்க, தே கேன் ஏபிள் டூ கிரியேட் ஆர் ரீசெட் பாஸ்வேர்ட்ஸ் ஆஃப் அதர் பீப்பிள். இப்ப ஏதாவது நீங்க வந்து தப்பா பாஸ்வேர்ட் ஒரு 3, 4 தாட்டி டைப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்க அக்கவுண்ட் வந்து லாக் ஆயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு ஒரு சர்வீஸ் டிக்கெட் கிரியேட் பண்ணுவீங்க. இல்ல ஐடி டீம வந்து அப்ரோச் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? என்னோட அக்கவுண்ட் லாக் ஆயிடுச்சு. என்னோட அக்கவுண்ட்ட வந்து ரீசெட் பண்ணுங்க அப்டின்னு சொல்றீங்களா? அதே மாரி தே ஹேட் கிவன் அ எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ வி ஆர் கோயிங் டூ டெலிகேட் அ டாஸ்க் டூ பிலிப் டூ ரீசெட் பாஸ்வேர்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் ஆர்&டி ஆர் மார்க்கெட்டிங் ஆர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்ப நம்ம சேல்ஸ்ல டெலிகேஷன் குடுக்கலாம். சேல்ஸ் ஓயூல போயிட்டு டெலிகேட் கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங் அ பாப் அப் லைக் திஸ். கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அண்ட் யூ ஆர் கோயிங் டூ ஆட் அ யூசர். எந்த யூசருக்கு டெலிகேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் டைப் பிலி அப்படின்னு குடுத்துட்டு செக் குடுங்க. ஓகே, நேம் ஏதாவது இருந்தா வரும். ஸோ அகைன் டைப். ஓகே. ஸோ நீங்க அந்த நேமோட ஒரு 3 கீவேர்ட்ஸ் குடுத்துட்டு செக் நேம்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த டொமைன்ல இருந்துச்சுன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் ஓகே குடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இதுல வந்து என்ன டெலிகேஷன் வந்து உங்களுக்கு செட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கோயிங் டூ கிவ் அ டெலிகேஷன் டூ கிரியேட், டெலீட், மேனேஜ் யூசர். இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, யார் பண்ணுவாங்க? சிஸ்டம் அட்மின்ஸ் ஆர் டொமைன் அட்மின்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் ஐடி டீமுக்கு என்ன கண்ட்ரோல் அவங்களுக்கு வேணும்னா, தே நீட் திஸ் பர்ட்டிகுலர் பெர்மிஷன் ஒன்லி. லைக் ரீசெட் யூசர் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் சேஞ்ச் அட் நெக்ஸ்ட் லாகின். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஏபிள் டூ ரீசெட் பாஸ்வேர்ட் ஆஃப் சம்படி இன் திஸ் பர்ட்டிகுலர் டொமைன். அண்ட் ஒன்ஸ் அவங்க லாகின் பண்ண அப்புறம் தே கேன் செட் தேர் நியூ பாஸ்வேர்ட். இப்படிதான் வந்து எல்லா கம்பெனிலும் ஒர்க் ஆகும். அண்ட் ரீட் ஆல் யூசர் இன்ஃபர்மேஷன், கிரியேட் மேனேஜ் குரூப், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? எந்த இதுக்கு நீங்க டெலிகேஷன் கொடுக்க போறீங்கன்னா, யூ நீட் டு கேர்ஃபுல்லி கிவ் இட். ஸோ இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, நமக்கு வந்து பிலிப்போட அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ வி நீட் டு லாகின் as Philip and you need to reset password of a user called Sophie. ஓகேங்களா? சோஃபிங்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்? ஐ கெஸ் ஐடியா, மேனேஜ்மெண்ட், பாப், சேல்ஸ். ஓகே, இவங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ்ல தான் பிலிப்புக்கு டெலிகேஷன் கொடுத்தோம். ஸோ ஹீ கேன் ஏபிள் டு ரீசெட் பாஸ்வேர்ட் ஆஃப் எனி யூசர் இன் திஸ் பர்டிகுலர் ஓயூ. ஸோ சேல்ஸ்ல போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வி நீட் டு லாகின் வித் திஸ் பர்டிகுலர் credential which they given. இப்போ எனக்கு வந்து நான் இங்கே பண்ணக்கூடாது. ஐ நீட் டு கோ ஹியர் ஃப்ரம் மை அட்டாக்கர் பாக்ஸ். பிகாஸ் அதுக்கு வேலை வைக்கணும்ல, அதனால அவங்க தி given some task. ஸோ இதில் போயிட்டு வி நீட் டு take a RDP. So RDPக்கு we need to use this software called Remina. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. ரெமினாவா ரமீனா அப்படின்னு தெரியல. ஸோ இங்கே நம்மளோட ஏடி பாக்ஸோட ஐபி கொடுத்துக்கோங்க. நம்ம ஏடி பாக்ஸோட ஐபி என்ன? ஐ கெஸ் சம்வேர் இங்கே இருக்கும், டாப்பில் இருக்குமா? ஸோ இதுதான் நம்மளோட ஐபி. இதை நான் எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கிறேன் சும்மா. ஓகே, ஸோ வில் கோ டவுன். ஓகே, ஸோ இங்கே ஐபி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் வி, என்டர் கொடுங்க. and it will take you to the RDP screen of that particular domain controller. இப்போ இங்கே நீங்கள் Philip யூசர் மூலயமா லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபிலிப்போட யூசர் நேம் என்ன? ஃபிலிப். ஓகே, இதுவுமே நம்ம நோட் பேடில் தான் எடுத்துக்கணும். காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகாது. வேர் இஸ் மை சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்? ஓகே, ஸோ இங்கேருந்துமே வந்து ஒர்க் ஆகுமா? ஓகே, ஸோ இது கொஞ்சம் விசிபிளாக தான் இருக்குது. ஸோ ஃபிலிப், ஓ டபுள்எல் வருதோ, டபுள்எல் ஃபிலிப்பு. அப்புறம் வந்து Larry 2008 என்டர் கொடுங்க. ஸோ வி ஆர் லாக்ட் இன் ஆஸ் அ ஃபிலிப். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபிலிப்பாக லாகின் பண்ணிட்டோம். ஸோ டு டபுள் செக் இட், கோ டு பவர் ஷெல் ஆர் கமெண்ட் ப்ராம்ப்ட் எனி திங். சும்மா வெரிஃபை பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் நேம் என்னென்னு வரும் அண்ட் ஹூ am I அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபிலிப்னு வரும். இங்கேயே தெரியும் யூ லாக்ட் இன் ஆஸ் அ ஃபிலிப் அப்படின்னு. ஹோமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே நம்ம ஃபிலிப்பாக வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சோஃபி, அதாவது சேல்ஸ் டீமில் இருக்கவங்களோட அக்கௌண்ட் வந்து நம்ம ரீசெட் பண்ணணும். ஸோ வி கேன் யூஸ் திஸ் பவர் ஷெல் கமாண்ட். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஹியர். நான் இங்கேயும் ஒர்க் ஆகல. காப்பி பண்ணலையா? நான் காப்பி பண்ணனே. ஓகே, இது ஒரு பிரச்சனையாக இருக்கோ? ஓகே, நம்ம தென் வி நீட் டு மேனுவலி டைப் இட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனுவலாக டைப் பண்ணலாம். செட் ஏடி அக்கௌண்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ்வேர்ட் சோஃபி ரீசெட், அப்புறம்
மறுபடியும் நியூ பாஸ்வேர்ட். நான் டைப் பண்ணுறேன், ஆனால் எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. வில் சி. ஸ்டாப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நியூ பாஸ்வேர்ட் அண்ட் வெர்போஸ் ஃபைனலாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கமாண்டு கரெக்டாக இல்லையான்னு தெரியல. ஓ மேன், தேர் இஸ் அ இஷ்யூ. அவ்வளோ இங்கேருந்து பண்ணால் ஒர்க் ஆகுமா? பிகாஸ் ஐ ட்ரைட் இட் பிஃபோர். ஆர் ஐல் ரீஸ்டார்ட் இட். மஷின் ஏதோ உட்காருதுன்னு நினைக்கிறேன். ஓ மேன். ஓகே, அகைன் we need to take the IP and everything. சாரி guys, உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம எப்பயுமே வந்து ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த நேரத்தில் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது காமிக்கும் போது இட் won't ஒர்க். இது எல்லாருக்குமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்போ நடக்குது. ஓகேங்களா? அதான். ஸோ ஐபி வந்து இதுதான். ஸோ ஃபிலிப் கிளாரி 2008. பிலிப்புக்குள்ளார் போயாச்சு. மறுபடியும் பர்டிகுலர் கமாண்டை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இல்லை ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? பேஸ்ட். ஏன் பேஸ்ட் ஆக மாட்டேங்கிற? பா, ஒரு வழியாக ஒர்க் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வில் செட் அ பாஸ்வேர்ட் ஃபார் சோஃபி. ஓப்ஸ், சூப்பர் சீக்ரெட் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் at 1 2 3. ஸோ பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செட் ஏடி அக்கௌண்ட் ஆன் டார்கெட். பர்ஃபார்மிங் சிஎன் அப்படிங்கிறது கெனானிக்கல் நேம். இதை நம்ம ஜூம் பண்ண முடியுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎன் அப்படிங்கிறது கெனானிக்கல் நேம், ஓயூங்கிறது சேல்ஸ், ஓயூங்கிறது டிஹெச்எம், அதாவது டிசி அந்த டொமைன், thm.local. ஓகேங்களா? இது செட் ஆகிடுச்சு. தென் வேறு என்ன கமாண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் லாகான் பாஸ்வேர்டு. இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சோஃபியோட பாஸ்வேர்டை உங்களால் ரீசெட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐ வில் புட் இட் ஹியர். செட். ஒரு நிமிஷம். ஓகே, ஒர்க் ஆகுது. செட் யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்ட் at logon ட்ரூ ஐடென்டிட்டி. அப்புறம் சோஃபி அந்த யூசரோட நேம், அப்புறம் வெர்போஸ். வெர்போஸ் எதுக்கு கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கமாண்டுக்கு அப்புறம் என்ன அவுட்புட் வருது, இல்லை என்ன ரன் ஆகுதுன்னு பார்க்க தான். ஸோ வி ஆர் பர்ஃபார்மிங் இட் அண்ட் இட் ஹஸ் பீன் செட். ஃபைனலாக வந்து நம்ம சோஃபியோட அக்கௌண்ட் வந்து ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேட்குற கேள்வி என்னன்னா, யூ நீட் டு லாகின் வித் சோஃபி வித் த பாஸ்வேர்ட் விச் யூ கிரியேட்டட் அண்ட் தேர் வில் பி ஃபிளாக் இன் சோஃபிஸ் டெஸ்க்டாப். அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வி கேன் டூ, இப்போ வந்து வில் க்ளோஸ் திஸ் டைரக்ட்லி. இப்போ மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. யாரோட அக்கௌண்ட் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பிங் த யூசர் நேம் வந்து சோஃபி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு தான், அதாவது நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு, டொமைன் அட்மின் செட் பண்ண பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு at 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சோஃபி லாகின் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் டு சேஞ்ச் த ப்ரீவியஸ் பாஸ்வேர்ட் ஆர் செட்டிங் அ நியூ பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம நியூ பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன கொடுக்கலாம், பாஸ்வேர்டு at 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். முன்னாடி பாஸ்வேர்டு at 1 2 3 அப்படின்னு கொடுத்தேன். ஸோ p at 1 2 3 4. ஸோ சேஞ்சிங் பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் சேஞ்ச். இப்போ வி லாக்ட் இன் ஆஸ் அ யூசர் சோஃபி. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே ஒரு ஃப்ளாக் இருக்குது. இந்த ஃப்ளாகை எடுத்துகிட்டு போயிட்டு யூ ஜஸ்ட் கிவ் இன் தி React section, you will be giving it. ஓகேங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ப்ராசஸ் ஆஃப் கிராண்டிங் ப்ரிவிலேஜ் டு a user to overcome
some SU or other AD object is called, இதுக்கோட பேர் என்ன, delegation. ஓகேங்களா? ஸோ டெலிகேஷன் டன். இப்போ தாங்க நம்ம 5வது டாஸ்க்குக்கே வரோம். இன்னும் நமக்கு 6, 7, 8 ஓகேங்களா? இதுதான் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ மேனேஜிங் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஏடி. ஸோ எப்படி வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் மஷின்ஸை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒர்க் ஸ்டேஷன், சர்வர்ஸ், டொமைன் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக Q&Aக்கு வந்துடலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, you need to create two separate group called workstations and servers. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து drag and drop பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் டு திஸ் மிஷின். ஸோ இங்கே நம்ம சோஃபி, ஓகே, இந்த இதை நம்ம தூக்கி விட்டுறலாம். தென் வில் பேக் டு த ஏடி பாக்ஸ். ஸோ ஏடி பாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பாக்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ஓடும் உங்களுக்கு. ஸோ இட் வில் டிஃபைன் யூ ஹவு மச் டைம் திஸ் பர்டிகுலர் பாக்ஸ் இஸ் அலைவ். நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா இட் வில் எக்ஸ்பயர். ஓகேங்களா? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு கிரியேட், வி ஆர் கோயிங் டு கிரியேட் டூ செப்பரேட் ஓயூஸ் விச் இஸ் கால்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சர்வஸ். ஸோ இந்த ஓயூஸில் நம்மளோட ஒர்க் ஸ்டேஷனை தனியாகவும் சர்வஸை தனியாகவும் பிரிக்க போகிறோம். அதுதான் இந்த மேனேஜிங் கம்ப்யூட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட்லி ரைட் கிளிக் பண்ணி ஐ வில் கிரியேட் அ ஓயூ called workstations and I'll create a separate OU for servers. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்ப்ளிட் த டிபிஸ் ஆர் சர்வர்ஸ், அதுக்கப்புறம் வில் டேக் த ஒர்க் ஸ்டேஷன்ஸ். ஸோ இதில் டிபிஸ் அண்ட் சர்வர்ஸ் தான் வந்து சர்வர்ஸில் வரும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். என்ன ஏன் வரல? am I doing anything wrong? ஓகே, இது ஓகே ஓயூஸை பண்ணக்கூடாதா? ஓகே, is try creating a two separate OUs. அதான் நான் பண்ணேன். ஏன் வரல? Do we need to drag and drop or correct தான்? டேரெக்டாக 3 கொடுத்துடலாம்ல? 3 கொடுத்தா ஒர்க் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் போயிட்டு யூ கேன் சூஸ் த சர்வர்ஸ். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காணா போயிடுச்சு கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து. இப்போ மீதி உள்ள லேப்டாப் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸை ஒர்க் ஸ்டேஷன் டேபில் போயிடலாம். ஸோ இதை 3 கொடுத்துட்டு I'll go to THM and I'll go to workstation. ஓகேங்களா? ஸோ we have workstation separately which is laptop and PC and serversல DBs and web server இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸில், ஆஃப்டர் ஆர்கனைசிங் அவைலபிள் கம்ப்யூட்டர்ஸ் how many ended up in the workstation OU. ஒர்க் ஸ்டேஷனில் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ we have 3, 6, 7 7 இருக்குது. So is it recommendable to create separate OS for servers and workstation? Yes. ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சர்வர்ஸுக்கு தனியாக ஒர்க் ஸ்டேஷனுக்கு தனியாக யூ நீட் டு ஹாவ் அ செப்பரேட் ஓயூஸ். அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டாஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கோ டு குரூப் பாலிசி. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ், ஹவு டு மேனேஜ் அ யூசர், ஹவு டு மேனேஜ் அ கம்ப்யூட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் ஆல்சோ லீட் டு சம் ஆஃப் த அட்டாக்ஸ், ஏடி அட்டாக்ஸாக இருக்கட்டும் ஒரு குரூப் பாலிசி ரிலேட்டட் அட்டாக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஈவன் நீங்கள் அந்த ஃபோர்ஸ் பாஸ்வேர்டு ஒரு ஃபர்கட் பாஸ்வேர்டு அட்டாக் பண்ணீங்களா, சாரி, அது வந்து ஒரு ஐடி டீம்லேருந்து பண்ணுறது ஒரு யூஸ்வலான விஷயம். பட் இதுவே ஒரு ஆக்டிவ் டைரக்டரி பென் டெஸ்ட்டில் யூ காட் அ அக்சஸ் ஆஃப் திஸ் பிலிப் காய் அண்ட் வென் யூ ரன் அ பிளட் டவுன் ஆன் இட், உங்களுக்கு தெரியும் உங்கள் மெஷின்லேருந்து சோஃபி ஒரு வேளை ஒரு டொமைன் அட்மினாக இருந்தாங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரீசெட் சோஃபியோட அக்கௌண்ட், யூ கேன் ஏபிள் டு ரீசெட் அண்ட் யூ வில் பி பிகம் அ டொமைன் அட்மின். ஸோ இது ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு யூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூ வில் பி ஹேவிங் குரூப் பாலிசி எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஒரு டொமைன் அட்மினா, இதுலேருந்து என்னென்ன அட்டாக்ஸ்லாம் வரும். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் தான், பட் இதுலேருந்து எப்படி அட்டாக்ஸ்லாம் வரும்னு இதுக்கப்புறம் வர வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் மேனேஜ் சர்ச் பாலிசிஸ், குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் எங்கே மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி OUs will have a separate group policy, security policy எல்லாமே அதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு இங்கே தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குன்னா, ஸோ டைரக்ட்லி கோ டு யுவர் DC machine. ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் டைப் குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் யூ ஓப்பன் இட், ஸோ யூ வில் பி ஹேவிங் அ டிஃபால்ட் செட் ஆஃப் குரூப் பாலிசி. எங்கே இருக்குது? ஐ கெஸ் திஸ் ஒன்.
ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூ ஹேவ் குரூப் பாலிசி கால்ட் டிஃபால்ட் டொமைன் பாலிசி. You have a policy called RDP and you have a policy called default domain controller policy. ஓகேங்களா? ஸோ இதுவுமே இங்கே இருக்கும். குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளாரே இருக்கும். நான் இங்கே காமிக்கிறேன். இங்கேயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறாங்க, இதனால ஒரு யூசருக்கு என்ன அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. லைக் ஒரு பர்டிகுலர் ஓயூவில் இப்போ நான் சொன்னல சேல்ஸ் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் இல்லை ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். இதுவே ஒரு பென் டெஸ்டரோ இல்லை அவங்க ஒரு அட்மினாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி யூஸ் கேஸ் ஒர்க் ஆகும்னு சொன்னல, அதை வந்து இங்கே நம்ம செட்டிங்ஸ் லெவலில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஸ்கோப் இருக்கும். அந்த ஸ்கோப்பில் எந்தெந்த யூசர்ஸ் வராங்க, எந்த டொமைன் இருக்குது, இதெல்லாம் இங்கே இருக்கும். எந்தெந்த அத்தன்டிகேட்டட் யூசர்ஸ் வராங்கன்னு இருக்கும். அண்ட் வில் எக்ஸ்ப்ளோர் இட். ஓகேங்களா? இப்போ இங்கே டிஃபால்ட் டொமைன் பாலிசி அப்படின்னு இருக்குது. ஸோ இஃப் யூ கோ ஹியர் எந்தெந்த யூசர்ஸ்லாம் வராங்க அண்ட் யூ வில் பி கெட்டிங் தி செட்டிங்ஸ் டொமைன் டெலிகேஷன்ஸ் என்ன இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இந்த டிஃபால்ட் டொமைன் பாலிசிஸில் டெலிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வரும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற அக்கௌண்ட் லாக் அவுட் செட்டிங்ஸாக இருக்கட்டும், பாஸ்வேர்ட் பாலிசி செட்டிங்ஸாக இருக்கணும், இல்லை கர்ப்ரோஸ் இதோட செட்டிங் பாலிசி எல்லாமே இங்கே இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டிபிக்குன்னு தனி பாலிசிஸ் இருக்கும். விண்டோஸ் செட்டிங்ஸ் என்னென்ன காமிக்கணும், லைக் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் என்னென்ன தேவை, இதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஏதாவது டாஸ்க் தந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். பாஸ்வேர்ட் பாலிசின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பாஸ்வேர்ட் ஹிஸ்ட்ரி இத்தனை நாள் தான் இருக்கணும், இத்தனை பழைய பாஸ்வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் அதோட ஏஜ் என்ன, உங்க கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. 60 டேஸ்க்கு அப்புறம் இட் வில் ஆஸ்க் யூ ஆர் தே வில் பி சென்டிங் யூ இமெயில் டு ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அதுதான் இந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் பாஸ்வேர்டு ஏஜுக்கான காரணம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இமெயில்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அக்கௌண்ட் லாக் அவுட் த்ரெஷோல்டு எத்தனை எத்தனை இன்வாலிட் லாக் அவுட் இன்வாலிட் லாகினுக்கு அப்புறம் எப்போ லாக் பண்ணணும் அப்படின்னு யூ வில் பி செட்டிங் இட். இது எல்லாமே அந்த குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் எடிட்டிங் இட் டிஃபால்ட் டொமைன் பாலிசியில் அண்ட் தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் த மினிமம் பாஸ்வேர்ட் லென்த் டு 10 கேரக்டர்ஸ். இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. இது நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை டாஸ்க்கு. பட் த மெயின் திங், ஓகே, ஒவ்வொரு டொமைன் பாலிசிக்குமே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கும். எக்ஸ்பிளைன் அப்படின்னு போனீங்கன்னா இருக்கும். நானுமே சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பாப் அப் அ டிஃப்ரெண்ட் விண்டோ. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கான்ஃபிகரேஷன் தனியாக இருக்கும் அண்ட் விண்டோஸ் செட்டிங்ஸ் தனியாக இருக்கும். அண்ட் ஜஸ்ட் ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். டெஸ்க்டாப்பில் என்னென்ன வைக்கணும் வைக்கக்கூடாது, ஒரு நெட்ஒர்க்கில் என்னென்ன ஷேரு, என்னென்ன கனெக்ஷன் இருக்கணும், ஷேர்டு ஃபோட்டோ என்னென்ன இருக்குது, ஸ்டார்ட் மெனுவில் என்னென்ன வைக்கணும், சிஸ்டமில் என்ன வைக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும். இப்போ இந்த கண்ட்ரோல் ஆல் டெலீட்னு இருக்குல்ல, இதுவே வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காமிக்கணும், லைக் சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் ஸ்க்ரீன் ஆர் டாஸ்க் மேனேஜர், என்னென்ன காமிக்கணும் காமிக்கக்கூடாது, இதெல்லாமே நீங்கள் வந்து யூ கேன் ஏபிள் டு கான்ஃபிகர் இட். ஓகேங்களா? எடிட்டில் போயிட்டு இஃப் யூ கான்ஃபிகர் இட் லைக் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி எனேபிளிங் இட். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து யூ நீட் டு செட் அ குரூப் பாலிசி. ஸோ நமக்கு கொடுக்க போகிற டாஸ்க் என்ன அப்படின்னா, ஓகே, நமக்கு ஒன்றும் டாஸ்கே வரலையா? ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா ஜிபிஓ டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நீங்கள் பண்ணுற செட்டிங்ஸ், குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுற செட்டிங்ஸ்லாம் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டேக் 2 hours டு கம்ப்ளீட் இட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இட் மைட் டேக் 2 hours ஃபார் அ கம்ப்யூட்டர் டு சிங்க் அப் ஆர் கேட்ச் அப். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு குரூப் பாலிசி மேட் பண்ணிட்டேன், அந்த யூசருக்கு டக்குன்னு அது அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஃப்ரம் த பிசி தே நீட் டு டூ திஸ் ஜிபி அப்டேட் /force. நீங்கள் இதெல்லாம் உங்களோட கம்பெனிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு இது ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க, ஐடி டீம் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க குரூப் பாலிசியில். தென் தே வில் கனெக்ட் இன் சம் ரிமோட்டில் எனி டிஸ்கோ இல்லை இதுலேயே கனெக்ட் பண்ண அப்புறம் தே வில் பி ரன்னிங் திஸ் கமெண்ட் ஜிபி அப்டேட் /force அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா டக்குன்னு அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த பாலிசிக்கு அது ஆப்ட் ஆகிடும். இப்படி தான் அது வந்து குரூப் பாலிசி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அண்ட் இந்த ஜிபியூலாம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நெட்வொர்க் மூலியமானா, அதோட நெட்வொர்க் ஷேர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா sysvol அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிபியூஸ் இதை நான் படித்து காமிக்கிறேன். ஓகேங்களா? GPUs are distributed to network via network share called sysvol, which is stored in DC. All users in the domain should typically have access to this share over the network to sync their GPUs periodically. The sysvol shares point by default. இதோட பாத் வந்து இப்படி தான் இருக்கும். C Windows sysvol directory. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். எல்லா யூசருக்குமே sysvolக்கான அக்சஸ் இருக்கும். இது ஒரு நெட்வொர்க் ஷேர், எல்லாருக்குமே அக்சஸ் இருக்கும். இது மூலயமா தான் இந்த GPU எல்லாம் பீரியாடிக்கலாக சிங்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக சிங்க் ஆகும்னா யூ நீட் டு ரன் திஸ் கமாண்ட். ஓகேங்களா? இப்போ தே ஆர் கிரியேட்டிங் சம் GPU ஃபார் THM. ஓகே, இங்கே வந்து நமக்கு 2 டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து
யூ ஆர் கோயிங் டு பிளாக் நான் ஐடி யூசர்ஸ். நான் ஐடி யூசர்ஸ்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங்லாம் நான் ஐடி யூசர்ஸ். அவங்களுக்கு வந்து யூ நீட் டு பிளாக் தெம் டு நாட் டு அக்சஸ் கண்ட்ரோல் பேனல். இது ஒரு செட்டிங்ஸ் பண்ண போறீங்க. அண்ட் இன்னொரு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசருக்குமே யூ ஆர் கோயிங் டு செட் அவங்க ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகலைன்னா 5 மினிட்ஸ் லைக் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னா 5 மினிட்ஸில் இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா லாக் ஸ்க்ரீன் ஆகணும் அப்படின்னு யூ ஆர் கோயிங் டு செட் அ ஜிபியூ பாலிசி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்க்கலாம். ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு கண்ட்ரோல் பேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இதில் தான் இருக்கோம். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல. எதுலனா இங்கேருந்து வந்தோம். டிஃபால்ட் டொமைன் பாலிசி. இதுலேருந்து யூ ஆர் கோயிங் டு செட்டப் அ பாலிசி. இங்கேருந்தும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பாலிசியும் கிரியேட் பண்ணலாம். லைக் நியூன்னு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்குறேன் ஒரு ஜிபிஓ பாலிசி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஆர் செட்டிங் இட் டு அ default domain policy, you can create a group objects. இதுல இருந்து you can give that to specific OUs அப்படியும் பண்ணலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச சிறந்த முறைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லாக் அவுட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து 2 குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் லாக் அவுட், ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பேனல். ஓகேங்களா? இதுக்கு நான் செட்டிங்ஸ் கொடுக்குறேன்னா மறுபடியும் எடிட்ல போயிட்டு அண்ட் யூசர் ப்ரிஃபரன்ஸில் ஐ கெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டெம்ப்ளேட்ஸில் கண்ட்ரோல் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக்குறேன். ப்ரோஹிபிட் அக்சஸ் டு கண்ட்ரோல் பேனல் ஆர் பிசி செட்டிங்ஸ். இதில் போய்ட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா யூ நீட் டு எனேபிள் திஸ். ஓகேங்களா? எனேபிள் கொடுத்துட்டு ஐ கெஸ் யூ நீட் டு அப்ளை இட். ஓகே, அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது பண்ண அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாலிசி வச்சிருக்கிற ஓயூஸ் அதாவது ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் பேனல் அக்சஸ் பண்ணாங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அடுத்த இதுக்கு பார்க்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் செட்டிங் இட் ஃபர்ஸ்ட், தென் அதுக்கேற்ற ஓயூவில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு லாக் அவுட்டில் போய்ட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கெஸ் இதில் வரும். ஸோ இங்கே போடுறாங்களா ரெஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பேனல் அக்சஸ் அப்படின்னு. அதுமாரி அக்கௌண்ட் லாக் அவுட்டுக்கு இதில் வருதுன்னா விண்டோஸ் செட்டிங்ஸ், செக்யூரிட்டி செட்டிங்ஸ், லோக்கல் பாலிசிக்குள்ளே வருதா? யூசர் தானே? ஓகே, யூசர் இல்லை, மேலே கம்ப்யூட்டர். விண்டோஸ் செட்டிங்ஸ், ஓக்ஸ் சாரி மேலே செக்யூரிட்டி செட்டிங்ஸில் யூ ஹாவ் திஸ். இங்கேயா காணோம், மாற்றி வந்துட்டேனா? ஓகே, செக்யூரிட்டி செட்டிங்ஸில் லோக்கல் அக்கௌண்ட் பாலிசிஸ் இதில் இல்லையே. பாலிசி பேஸ் கியூ தப்பாக வந்துட்டேனா? கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் பாலிசிஸ் விண்டோ செட்டிங்ஸில் இருக்குது. அப்புறம் லோக்கல் பாலிசிஸ். ஓகே, எல்லாத்தையுமே முதல்ல தூக்கி விட்றேன். லைக் மினிமைஸ் பண்ணிடுறேன். இதுவும் இல்லை. கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸ் இதுவும் இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டரில் வராது. ஓகே, இங்கே இருக்குது செக்யூரிட்டி செட்டிங்ஸ். நான் எதாவது மிஸ் பண்ணுறேன்னா கைஸ்? சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ், விண்டோஸ் செட்டிங்ஸ், கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் தானே? கரெக்டு தான். இந்த மாதிரி எனக்கு காமிக்கலையே. ஒரு ஒயர்ட் வைஃபை ஒர்க் லிஸ்ட். ஒன் செகண்ட் கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எங்கே இருக்கும்? வி ஆர் இன் லோக்கல் பாலிசிஸ். இதுக்கு வேறு வழியே இல்லையா? டிஃபெண்டர் இது, பப்ளிக் பாலிசிஸ், பப்ளிக் கீ இது, சாஃப்ட்வேரு, அட்வான்ஸ் ஆடிட் பாலிசி. எங்கெங்கேயோ போகிறேன் நான், பட் எனக்கான இது கிடைக்கல. ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல இந்த ரெஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு, இதை வந்து நம்ம ஒரு ஓயூக்கு செட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா நமக்கு ட்ரை பண்ணலாம் இங்கே. ஓகேவா? ஸோ வேர் ஐ எம் ஐ, இது வந்து ஜிபியூ ஸ்டேட்டஸ். ஓகே, இங்கே இருக்க ஓயூ இருக்குல்ல, இதில் வந்து சேல்ஸ் ஓயூவில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு செட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதில் சேல்ஸ் டீமோட க்ரெடென்ஷியல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் ஓகே, மார்க்கெட்டிங் டீமில் நம்ம போடணும் இதை. ஸோ ஐ ஜஸ்ட் புஷ் இன்டு மார்க்கெட்டிங் டீம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் டீமில் போட்டிங்கன்னா ஸோ ஐ ஹேட் செட் அ பாலிசி கால்ட் ரெஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பேனல். ஓகேங்களா?
இப்போ இந்த மார்க்கெட்டிங் டீம் மெம்பர்ல இதில் லாகின் பண்ணி பாருங்க. ட்ரை டு அக்சஸ் த கண்ட்ரோல் பேனல். உங்களால் அக்சஸ் பண்ண முடியும்னா நம்மளோட ஜிபியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் கைஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா பேக் டு மை அட்டாக்கர் பாக்ஸ். இதுலேருந்து நம்ம லாகின் பண்ணுவோம் ரெமினா மூலயமா. ரெமினா ஓகே, ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கா? ஓகே, இதில் என்டர் கொடுங்க. அண்ட் வி நீட் டு லாகின் வித் த மார்க் அக்கௌண்ட். மார்க் மார்க்கெட்டிங் நல்ல காம்பினேஷனாக இருக்குது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ மார்க் ஓகே, இங்கே தான் காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகாதோ. மார்க் அண்ட் மார்க்கெட்டிங் M4RK3T1NG. ஜி போட்டனா தெரியல, G வந்துருச்சு. .21 ஓகே. Before clicking enter, I'm just checking the password is right or not. M4RK3T1NG.121 okay. ஓகே, வி ஆர் லாக்ட் இன் as மார்க் யூசர். இப்போ நமக்கு வில் ட்ரை டு ஆக்சஸ் த கண்ட்ரோல் பேனல் ஃப்ரம் மார்க் அக்கௌண்ட். ஸோ இதில் போயிட்டு சர்ச் ஆப்ஷன்ஸில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளோட பாலிசி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும். ஓகே, இது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ மார்க் அக்கௌண்ட்லேருந்து கண்ட்ரோல் பேனலில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. வி காட் அ நோட்டிஃபிகேஷன் விச் மீன்ஸ் இப்படி தான் வந்து ஒரு குரூப் பாலிசியை வந்து ஒரு கம்பெனியில் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வில் பேக் டு Q&A. வாட் இஸ் த நேம் ஆஃப் நெட்வொர்க் ஷேர் யூஸ் டு டிஸ்ட்ரிபியூட் த ஜிபியூஸ்? ஸோ இதோடைய நெட்வொர்க் ஷேர் பேர் என்ன? சிஸ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்தோம் Q&Aல. அண்ட் கேன் GPU be used to apply settings to users and computers? Yeah. ஸோ யா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டாஸ்க் 7 இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கெர்பரோஸ் பற்றி இதுக்கப்புறம் வர வீடியோவில் நம்ம கெர்பரோஸ் அட்டாக்ஸ் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கெர்பரோஸ் அத்தன்டிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியணும். அதுதான் ஆக்டிவ் டைரக்டரியில் யூஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளீஸ் டூ கவனிங்க. ஓகேங்களா? ஆக்டிவ் டைரக்டரியில் 2 டைப்ஸ் ஆஃப் அத்தன்டிகேஷன்ஸ் இருக்குது. சாரி, ஒன்று வந்து கெர்பரோஸ் அத்தன்டிகேஷன், இன்னொன்று நெட் NTLM அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெட் NTLMங்கிறது ஒரு லெகசி அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது ஆர் நீங்கள் லாகின் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா NTLM அத்தன்டிகேஷனில் தான் இருக்கும். பட் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு வந்துச்சுன்னா ரீசெண்டாக உள்ள எல்லா விண்டோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கெர்பரோஸ் அத்தன்டிகேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து டிஃபால்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெர்பரோஸ் அத்தன்டிகேஷன்னா என்ன? இப்போ நம்ம ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்னு பார்த்தோம். அதோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதோட அக்கௌண்ட்ஸ், என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இது பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். ஆக்டிவ் டைரக்டரியோட கெர்பரோஸ் அத்தன்டிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு குழப்பமாவே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்ல இந்த இமேஜ்ல இருந்தே வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபைல் சர்வர் இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, டொமைன் கண்ட்ரோலர், ஒர்க் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கு. இதோட அத்தன்டிகேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா யூ வில் பி கிவிங் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், யூ வில் பி லாகிங் இன் இட். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அண்ட் டு ஆக்சஸ் எனி டேட்டாபேஸ் ஆர் ஃபைல் சர்வர், அதுக்கு வந்து நீங்க தனியா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கிராண்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னுமே உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் கெர்பரோஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்னா நம்ம தியேட்டருக்கு போகும்போது யூ ஆர் புக்கிங் அ டிக்கெட் இன் ஆன்லைன் அண்ட் யூ வில் பி கெட்டிங் அ QR கோட். நீங்க வந்து தியேட்டருக்குள்ளார போகணும் அப்படின்னா தியேட்டருக்குள்ளார போன அப்புறம் யூ வில் பி ஸ்கேனிங் இட். சில தியேட்டர்ஸ்ல வந்து 2 டைம்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து நீங்க உள்ளார என்டர் ஆகும் போதும், இன்னொன்னு வந்து நீங்க அந்த ஸ்கிரீனுக்குள்ளார போகும்போது யூ வில் பி டூயிங் 2 ஸ்கேன்ஸ். ஓகேங்களா? அப்பதான் வந்து நீங்க வேலிடான கஸ்டமரா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. லைக் ஸ்கேன் பண்ணி உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா இல்லையான்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க்ஸ். அதே மாதிரி தான் ஆக்டிவ் டைரக்டரியும். இட் வில் ஹேவ் டிக்கெட்ஸ், இட் வில் பி கிவிங் டு யூசர்ஸ். அந்த யூசர் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி தே கேன் ஆக்சஸ் த வெப் சர்வர் ஆர் டேட்டாபேஸ் சர்வர். ஓகேங்களா? இதுல வந்து 2 டைப் ஆஃப் டிக்கெட் இருக்கும். ஒன்னு வந்து டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட், இன்னொன்னு வந்து டிக்கெட் கிராண்டிங் சர்வீஸ். இது 2 டிக்கெட் தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு இங்க ஒரு இமேஜஸ்ல காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் அ கிளைண்ட். நீங்க வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒரு யூசர் ஹேஷா இருக்கும். ஸோ யூ வில் பி பாசிங் யுவர் யூசர் நேம் அண்ட் டைம் ஸ்டாம்ப் வித் தட் ஹேஷ். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டிங் a TGT which is ticket granting ticket to the domain controller. KDC அப்படிங்கிறது key distribution center which is nothing but the domain controller. ஓகேங்களா? ஸோ யூ ஆர் giving a request to TGT to request for a TGT. இது என்ன பண்ணுனா it will check for the user hash. உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கும். அண்ட் it will encrypt with the KRBT hash. ஸோ இது எல்லாமே வந்து டொமைன் கண்ட்ரோலர்லயே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ண அப்புறம் it will give you the TGT which is ticket granting ticket and a session key. ஸோ நீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க. இட் வில் கிவ் யூ அ TGT வித் செஷன் கீ. இந்த செஷன் வச்சு யூ கேன் ஏபிள் டு டூ யுவர் ஆக்டிவிட்டி ஆன் யுவர் PCR ஒர்க் ஸ்டேஷன் எனிதிங். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான சினாரியோ அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ நீட் டு ஆக்சஸ் ஸோ உங்களுக்கு செஷன் வந்துருச்சு. பட்
ஐ நீட் டு அக்சஸ் சம் சர்வர் லைக் டேட்டாபேஸ் சர்வரோ இல்ல வெப் சர்வரோ இதெல்லாம் வேணும்னா ஒண்ணு எனக்கு சர்வீஸ் அக்கவுண்ட் வேணும். அப்படி இல்லனா ஐ நீட் டு பி அ ரெகுலர் யூசர் வித் அ டிஜிடி அண்ட் அ செஷன் கீ. இது 2மே இருந்தா தான் என்னால ஏபிள் டு அக்சஸ் அ வெப் சர்வர் ஆர் ஐஏஎஸ் அதெல்லாம் வந்து டொமைன் கண்ட்ரோலர்ல செக் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அதே கிளைண்ட் தான். ஸோ ஹி ஆல்ரெடி காட் அ செஷன் கீ ஃப்ரம் அ டிசி அண்ட் ஹி ஆல்ரெடி ஹஸ் அ டிஜிடி. ஸோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா ஹி இஸ் பாசிங் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. என்ன எதெல்லாம் வச்சுன்னா யூசர் நேம் இருக்கு, டைம் ஸ்டாம்ப் இருக்கு அண்ட் டிஜிடி டிக்கெட் அண்ட் he is mentioning SPN. SPNங்கிறது செக்யூரிட்டி பிரின்சிபல் நேம். நான் எந்த சர்வரை அக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து ஐ நீட் டு அக்சஸ் தி MySQL DB அதோடைய சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு he is requesting for a TGS ticket granting service. ஸோ டொமைன் கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா மறுபடியும் இட் வில் வெரிஃபை தி சர்வீஸ் ஓனர் ஹேஷ் லைக் இவர் தான் அந்த சர்வீஸ் ஓனரா இல்ல இவர் வந்து சும்மா என்ன சொல்றது ஒரு அட்டாக்கர் மாதிரி ட்ரை பண்றாரா அப்படின்னு இட் வில் வேலிடேட்டட் அண்ட் இவர் ஒரு வேலிட் யூசரா இருந்தாரு அந்த டிஜிடி எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ண அப்புறம் இட் வில் ப்ரொவைட் யூ அ டிஜிஎஸ் which is ticket granting service with a SVC session key. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செஷன் கீ அண்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச செஷன் கீ வந்து ஜஸ்ட் ஃபார் அத்தன்டிகேஷன். இது வந்து ஒரு ஆத்தரைசேஷன் மாதிரி ஓகேங்களா டு என்டர் இன் டு அ டிபி லைக் MySQL DB ஆர் வெப் சர்வர் அதுக்கு தான் ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு 2 சினாரியோஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. புரியலனா யூ கேன் ஜஸ்ட் லைக் நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல போய் பாருங்க. பட் இந்த பர்டிகுலர் இமேஜ் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் வேற என்ன பண்றாங்கன்னா வித் தட் SVC செஷன் கீ உங்களுக்கு கிடைச்ச SVC செஷன் கீ மூலமாகவும் டிக்கெட் கிராண்டிங் சர்வீஸ் மூலமாகவும் யூ கேன் அத்தன்டிகேட் டு த சர்வீஸ் விச் தே கிவன் ஓகேங்களா. அவங்க எதுக்கு கேட்டாங்க MySQL டிபிக்கு கேட்டிருக்காங்களா MSSQL டிபிக்கு. ஸோ ஒன்ஸ் வித் தட் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ். இப்படிதான் வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்குமே வந்து ரெக்வஸ்ட் கேட்டு அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது. பட் நீங்க யூஸ்வலா நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துரும். இவ்வளோ பொறுமையா ஓகே ஒரு டிக்கெட் போய் இன்னொரு டிக்கெட் வருது இந்த மாதிரி எல்லாம் எதுவும் உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து கர்பரோஸ் அத்தன்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நெட் NTLM அத்தன்டிகேஷன் வந்து அதாவது சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் கோட் அத்தன்டிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் கிளைண்ட், யூ ஹேவ் சர்வர் அண்ட் யூ ஹேவ் டொமைன் கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து அத்தன்டிகேட் பண்ணுவீங்க உங்களோட சர்வருக்கு அண்ட் இட் வில் ப்ரொவைட் யூ சேலஞ்ச் கோட் ஓகேங்களா. தென் அந்த சேலஞ்ச் கோடை வந்து நீங்க மறுபடியும் NTLM ரெஸ்பான்ஸ் கொடுத்த அப்புறம் டைரக்டா வந்து சர்வர்ல வேலிடேட் பண்ணிட்டு டொமைன் கண்ட்ரோலருக்கு போகும். மறுபடியும் அந்த டொமைன் கண்ட்ரோலர்ல ஓகே இவர் கொடுத்த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் கோட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிவ் யூ லைக் அலோ ஆர் டினே அத்தன்டிகேஷன் ரெக்வஸ்ட் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த டொமைன் கண்ட்ரோலர் ஆர் எனி அதர் திங்ஸ் ஓகேங்களா. இதுல வந்து எது சேஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க கர்பரோஸா நெட் NTLM. ஸோ நெட் NTLMங்கிறது லெகசி அதாவது ஓல்டர் சிஸ்டம்ல பயன்படுத்தின ஒன்று. இப்போ உள்ள ரீசெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்பரோஸ் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கர்பரோஸ் தான் சேஃப்டின்னு சொல்லுவேன். பட் அன்டில் அன்லெஸ் தே ஹேவ் அ ப்ராப்பர் செக்யூரிட்டி இன் பிளேஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே இவங்க டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த Q&A. Will a current version of Windows use net NTLM? கரண்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸில் நெட் NTLM இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஐம் ஜஸ்ட் செக்கிங் ரெக்கார்டிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கான்னு போயிட்டு தான் இருக்கு. When referring to a Kerberos, what type of ticket allows us to request further known as TGS? ஸோ டிஜிஎஸ்க்கு என்ன டிக்கெட் வேணும் அப்படின்னா என்ன ரெக்வஸ்ட் வேணும்னா டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட் வேணும். டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட். So when using net NTLM is user password transferred over network at any time? இதுல நீங்க பார்த்ததுல பாஸ்வேர்டு ஏதாவது பாஸ் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நெட் NTLMலையுமே பாஸ் ஆகலைல்ல. யா கரெக்ட் தான் நே அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கடைசி டாஸ்க் அதாவது டாஸ்க் 8 ட்ரீஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் ஓகேங்களா. ட்ரீஸ்னா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன, ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த என்டையர் எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு டொமைன் தான். அந்த டொமைனில் உள்ள டிசி, அந்த டொமைனில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்குள்ள உள்ள குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஒரே டொமைன் தான். மறுபடியும் வாட் தே ஆர் கிவிங் அனதர் எக்ஸாம்பிள் இஸ் உங்கள் கம்பெனி உங்கள் நாட்டை விட்டு பல நாடுகளுக்கு வந்து போகுது. அப்போ நீங்கள் வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலரை ஆர் அங்கே இருக்க யூசரை எப்படி நீங்கள் செட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் வருது, ட்ரீஸ் வருது ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. THM.local இதுதான் வந்து நம்மளோட ஹெட் ஆஃபீஸில் இருக்க ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ஓகேங்களா. இப்போ வேறு கண்ட்ரியில் இருக்க 2 டொமைன் கண்ட்ரோலர் வந்து US.THM.local அண்ட் UK.THM.local. ஸோ US அண்ட் UKல 2 என்ன சொல்கிறது டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அங்கே உள்ளதை வந்து அங்கே இருக்க யூசர் வந்து பார்த்துப்பாங்க. அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே உள்ள ஐடி ஆப்ரேட்டர்ஸோ இல்லை டொமைன் அட்மின்ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. அண்ட் இட் நீட்ஸ் டு ஃபாலோ தேர் ஓன் கண்ட்ரி பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிசி இஸ் ஆல்சோ கான்ஃபிகர்ட் இண்டிபெண்டன்ட்லி ஃபார் ஈச் டொமைன் இன் த ட்ரீ. So it can be managed by separate domain admins, IT people from UK or they own their அதான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ செக்யூரிட்டி குரூப் நீட்ஸ் டு பி இன்ட்ரடியூஸ் வென் டாக்கிங் அபவுட் ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே நம்ம ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது டொமைன் அட்மின் மட்டும் பத்தாது, என்டர்பிரைஸ் அட்மின் குரூப்பும் வேணும் அப்படின்னு வந்து ஒரு புது யூசர் குரூப் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஹீ ஹேஸ் மோர் ப்ரிவிலேஜ் தன் தி டொமைன் அட்மின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்டர்பிரைஸ் அட்மின் குரூப் வில் கிராண்ட் அ யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் ஓவர் ஆல் அண்ட் என்டர்பிரைஸ் அட்மின்ஸ். Each domain would still have its domain admins with administrative privilege over their single domain. The enterprise domain who can control everything in the enterprise. ஸோ என்டர்பிரைஸ்னாவே தெரியும், ஒரு கம்ப்ளீட் ஓவரால் ஹைரார்கியுமே அவர்கிட்ட தான் இருக்கும். அவருக்கு கீழே டொமைன் அட்மின் இருப்பாங்க. டொமைன் அட்மினுக்கு கீழே ஒவ்வொரு ட்ரீஸ் இருக்கும், லைக் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரீஸ்னா என்னன்னு பார்த்துட்டோமா? ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், அதுலேருந்து சப் ட்ரீஸாக டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கும். இப்போ இதுவே ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, வேற வேற கம்பெனி இப்போ மர்ஜ் ஆகுது அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வந்து மர்ஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஃபாரஸ்ட் வரும். இல்லை சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வேற ஒரு என்ன சொல்கிறது, இங்கே நம்ம பார்க்கலாம். லைக் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, the domains you manage can be also configured in different namespaces. Suppose your company continues growing, eventually acquires another company called MHT Inc. When both companies merge, you probably have different domain trees for each company, each managed by its own IT department. The union of several trees with a different namespace into same network is known as forest. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும், THM ட்ரீங்கிறது நம்ம கம்பெனி, MHT ட்ரீங்கிறது இவங்க அக்வயர் பண்ண கம்பெனி. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்லாம் வரும். ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இங்க இருக்கிற யூகேல இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற ஒரு நபரோ ஒரு டொமைன் அட்மினோ ஒரு ஐடி அட்மினோ எம்எஸ்டி ட்ரீல உள்ள ஏதாவது ஒரு பகுதியில் லைக் ஏஷியா ஆர் யூரோப்ல உள்ள சர்வரை நான் வந்து ஃபைல் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஹி வில் பி ரைசிங் லைக் ரெக்வஸ்ட் கால் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுல வந்து ரெண்டு வகையான ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் வே அப்படின்னு சொல்றாங்க, அதாவது டிஹெச்டிஎம்ல இருந்து இவங்க மட்டும் தான் எம்எஸ்டில இருக்கிற ஃபைல் அக்சஸ் பண்ணணும். இது வந்து ஒன் வே. ஓகேங்களா? இதுவே டூ வேங்கிறது எம்ஹெச்டியில் இருக்கவங்களும் டிஹெச்டிஎம் ட்ரீல இருக்க ஃபைல்ஸை எல்லாத்தையும் அவங்க வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மொத்தமான டொமைன் கண்ட்ரோலராக அவங்க அக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் அவங்க வச்சிருக்கிற ஒரு ஃபைல் சர்வர் அதில் இருக்கிற ஒரு குட்டி லைக் பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. அப்படிதான் வந்து பெர்மிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் வேனா என்ன, டூ வே ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கொஸ்டின்ஸ். வாட் இஸ் அ குரூப் ஆஃப் விண்டோஸ் domain that share the namespace, same namespace? So இது வந்து tree அப்படின்னு நினைக்கிறேன். So what should be configured between two domain for a user in domain A to access a resource in domain B? ஸோ இதுக்கு வந்து டூ வே ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் இங்கே கொடுத்துருக்காங்களா, இதுதான். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ டூ வே ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ்னா ஒரு பிகினருக்கு, ஒரு இன்டர்மீடியட் பென்டெஸ்டருக்கு, ஒரு சிஸ்டம் அட்மினுக்கு புரியக்கூடிய வகையில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் கோயிங் ஃபர்தர் இப்போ நீங்கள் வந்து ஆக்டிவ் டைரக்டரி ஹார்டனிங் பற்றி கற்றுக்கணும்னா தே ஹேவ் கிவன் அ செப்பரேட் ரூம். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ஸ்லாம் கற்றுக்கணும், ஒரு பென்டெஸ்டராக இல்லை ஒரு ரெட் டீமராக கற்றுக்கணும், தே ஹேவ் கிவன் அ செப்பரேட் மாடியூல் கார் காம்ப்ரமைசிங் ஆக்டிவ் டைரக்டரி மாடியூல். அதுதான் இது. ஓகேங்களா? இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுலேருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தோம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஜூமிங் அவுட் லிட்டில் பிட். ஸோ காம்ப்ரமைசிங் ஆக்டிவ் டைரக்டரி, இதில் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் மிஷன் தான் ஆக்டிவ் டைரக்டரி பேசிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு லைவ் செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கன்க்ளூஷனை. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ Q&A. ஸோ இதை நம்ம முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. வெற்றி கைஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். இந்த மாதிரி ஒரு சூப்பரான லைவ் செஷன்ல நம்ம சந்திக்கலாம். பாய்.